ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவுண்ட் இஃப் ஃபார்முலா பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கவுண்ட் ஃபார்முலா. கவுண்ட் இஃப் வந்து எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து கவுண்ட்டுக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம செல்லில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணாலே ஸ்டேட்டஸ் பாரில் வந்து கவுண்ட் வந்து 7 அப்படின்னு காமிக்கும். சம்முங்கிறது அதோட டோட்டல். இப்போ 7ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்க 1 2 3 4 5 6 7 மொத்தம் எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்க 14 அப்படின்ட்டு கவுண்ட் வந்து காமிக்குது. இதுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹோமில் வந்து ஆட்டோ சம்மில் கவுண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வச்சு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 7ன்னு காமிக்கும். சேம் ஃபார்முலா பண்ணால் இதுவும் வந்து 7 அப்படின்னு நமக்கு காமிக்கும். இந்த கவுண்ட் ஃபார்முலா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கவுண்ட் இஃப் அது வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ கவுண்ட் இஃப் ரொம்ப சிம்பிள் தான். கவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். ரேஞ்ச் எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த கவுண்ட் இஃப் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 செல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு 15 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எத்தனை கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னாக்க இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் கிடைக்கும். டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோன்னா 3 அப்படின்னு காமிக்குது. இப்போ ரிசல்ட் கரெக்டானு பார்த்துக்கலாம். 1 2 3 ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ கவுண்ட் ஃபார்முலா வந்து ஒன்லி நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கவுண்ட் பண்ண முடியும். பட் கவுண்ட் இஃப் ஃபார்முலாவோட யூஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருந்தால் கூட நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அட்டனன்ஸ் சீட்டு. ஒரு 3 எம்ப்ளாயி இருக்காங்க. 3 எம்ப்ளாயி வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து வந்திருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஆப்சண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து கவுண்ட் ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா கவுண்ட் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், டெக்ஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகாது. பட் கவுண்ட் இஃப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த டேபிள்லேருந்து அவங்க பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் டேஸ் எவ்வளோது, ஆப்சண்ட் டேஸ் எவ்வளோது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக வந்து ரிசல்ட் நம்ம எடுக்க முடியும். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன். இதுக்கப்புறம் வந்து டேட்டா இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் காமா தென் எந்த ரிசல்ட் நமக்கு வேணுமோ அந்த ரிசல்ட்டை வந்து டபுள் கோட்டில் வந்து கொடுக்கணும். ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ பார்த்தோன்னா மொத்தம் 24 டேஸ் வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்காரு. ஆப்சண்ட் எத்தனை நாள் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சேம் ஃபார்முலா தான். ரேஞ்ச் மாறாது. இந்த டபுள் கோட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆப்சண்ட் எத்தனை நாள் அப்படிங்கிறது நமக்கு கவுண்ட் வந்து கிடச்சிரும். இப்படி தான் வந்து கவுண்ட் இஃப் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரெசன்ட் ஆப்சண்ட் டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா வேல்யூஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் கவுண்ட் இஃப் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எக்ஸல் பேசிக் தெரியல, அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான். ஸ்டார்டிங்கில் எக்ஸல் பேசிக் லெவல் லேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.